நம்ம இப்போ வந்து தர்ஷினி அபிராமியோட பேரண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ டியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். வணக்கங்க. வணக்கங்க. ஓகே, சொல்லுங்களேன், ஹர்ஷிதா கிட்ட என்ன சேஞ்ச் எதிர்பார்த்து நீங்கள் கிளாஸில் போட்டீங்க? என்ன வேணும்னு போட்டீங்க? நல்லா படிக்கணும்னா? நல்லா படிக்கணும்னு தான் கிளாஸில் போட்டீங்க. ஓகே, அவளும் எல்லா குழந்தைங்களும் மாதிரி நல்லா பேசணும், நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எல்லாத்துலேயும் அவளும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்போட நாங்கள் போட்டோம் மேடம். ஸோ கிளாஸில் போட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு 2 monthsக்கு அப்புறம் 2 monthsக்கு அப்புறம். ஒரு 1 வீக்கெல்லாம் அழுதுகிட்டே தான் மேம் போனோம் அவள் கிளாஸுக்கு போகிறதுக்கு. ஓகே ஓகே, என்ன சேஞ்ச் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க? நல்ல மெமரி பவர் இருக்கு. மெமரி பவர், படிக்கிறதுக்கு நீங்கள் தான் கூட உட்காருவீங்களா? ஓகே, ஸோ மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சது. எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க? எடுத்த போர்ஷன்லாம் திருப்ப கேட்டாலும் சொல்றா. கேட்டாலும் சொல்லுவோம். முதல்ல அப்படியெல்லாம் இல்லை. இப்போ முதல்ல எடுத்த கிளாஸை பற்றி கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியுது. அதை வச்சு தான் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது சொல்றீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அவளா புதுசா ஒரு வார்த்தைகள் எதையும் பார்த்தா பேசுறது, அவங்க தங்கச்சி கூட பேசுறது. வெரி குட். அந்த பேசுறதே அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெஸ்டிமோனியல் நான் நினைக்கிறேன். ஸோ ஷீ இஸ் 7 years old. 4 years வரைக்குமே பேசலை. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அவளுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. இதுக்கு இடையில வந்து ஒரு தெரப்பியும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டியாவோட அந்த கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் போட்டதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக பேச ஆரம்பிச்சிருக்கா இல்லைங்களா? இப்போ ப்ராப்பராகவே எல்லாமே ஜாயிண்டாக பேசுகிறாங்க. ஐ எம் வெரி 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 ஹாப்பி. வேற ஏதாவது சேஞ்சஸ் ஹர்ஷிதா கிட்ட வந்து இந்த கிளாஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? தெரியல. ஸோ மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனது மட்டும். ஸ்கூல்ல மிஸ் ஏதாவது சொல்றாங்களா ஹர்ஷிதா கிட்ட சேஞ்ச் இருக்கு? வெரி ஹாப்பி. ஓகே, ஒரு மரியாதை, அவங்க வர்றாங்க, அவ கூட வர்றா போறான்னு சொல்லு. இவ அப்படி இல்லை, மம்மி வர்றாங்க, டேடி வர்றாங்க, அப்படி வர்றாங்க போறாங்க, வாங்க போங்க, அந்த ஒரு மரியாதை தான். அப்புறம் செப்பல் கலட்டினாலும் ஸ்டாண்டில் எடுத்து வைக்கிறது எல்லாமே ஒரு அப்படியே ஒரு இது இல்லாம அதை அசிங்கமா போடாம அதுல கிளீனா செய்யறா. ஒன்னொன்னா வேலை செஞ்சாலும் கிளீனா செய்யறா. ஓகே, ஸோ டிசிப்ளின் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கா. நமக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது பேசுறது. இப்ப நார்மல் ஸ்கூலுக்கே அவளை அனுப்பி விடலாங்கிற தைரியம் உங்களுக்கு வந்துருச்சு மேம். ஓகே, வெரி குட். கிளாஸஸ் தேவைங்களா நம்ம சமுதாயத்துக்கு? கண்டிப்பா வேணும். சேஞ்சஸ் வேணும்னா கண்டிப்பா பண்ணணும். அவங்களோட எஜுகேஷன் லெவலும் சரி, ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த நீங்க சொல்லுங்களேன், இந்த மாதிரி கிளாஸுக்கு தேவைங்களா? கண்டிப்பா தேவை. எதுக்குன்னு சொல்லுங்களேன். அதான் எஜுகேஷன், பிஹேவியர் எல்லாத்துக்கும் தேவைப்படுது அப்படி சொல்லுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போகணும்னா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ டியா கிளாஸ் இல்லாம இருந்திருந்து பாப்பா வளர்ந்துருந்தா என்ன மாதிரியான நெகட்டிவ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? அதான் நாங்கள் டாக்டர்கிட்டே தான் மேம் கூட்டிகிட்டே என்ன பண்ணணும் தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தங்க டாக்டர் தான். அதுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு. கிளாஸஸ் தேவைங்களா நம்ம சமுதாயத்துக்கு? கண்டிப்பா வேணும். சேஞ்சஸ் வேணும்னா கண்டிப்பா பண்ணணும். அவங்களோட எஜுகேஷன் லெவலும் சரி, ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த நீங்க சொல்லுங்களேன், இந்த மாதிரி கிளாஸுக்கு தேவைங்களா? கண்டிப்பா தேவை. எதுக்குன்னு சொல்லுங்களேன். அதான் எஜுகேஷன், பிஹேவியர் எல்லாத்துக்கும் தேவைப்படுது அப்படி சொல்லுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போகணும்னா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, டியா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு? அவுட் ஆஃப் 100 நீங்க எவ்வளவு மார்க் டியா கிளாஸுக்கு கொடுப்பீங்க? 95, 98. நீங்க? ஃபுல் மார்க் 100க்கு 100 கொடுத்துருவேன் மேம். அது இந்த கோர்ஸுக்கு அப்புறம் அவ்வளோ ஃபேஸ் அவ்வளோ ஒரு தேஜஸாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சாஃப்ட்வேருக்கும் நம்ம பாடியான ஹார்ட்வேருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இது வந்து கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறத விட ஹியூமன் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, ஸோ டியானா இப்போ உங்கள் மனசுக்கு எந்த வார்த்தை ஞாபகம் வருது? மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாங்கிறது இப்போ நிறைய எல்லாத்துக்கும் டியானா தெரியுது. டியான்னு சொன்னால் புரியுது. ஓகே.